தட்டி அவரை வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மார்ச் மாதத்தின் முதலாம் தேதியிலே அதிகாலை வேளையிலே முதல் மணி நேரத்தை தேவனுடைய பாதத்திலே செலவிட வந்திருக்கிற யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். கர்த்தர் தாமே இந்த மாதத்திலே நமக்கு முன் செல்கிற தேவனாக இருப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிறதை உங்களுக்கு கொடுக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எதிர்பார்க்கிற முடிவுகளை நமக்கு கொடுக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. அவர் தாமே நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த மார்ச் மாதத்துக்குரிய வாக்குத்தத்தத்துக்கு நேராக நாம் கடந்து போகலாம். உபாகமத்தின் புஸ்தகம் உபாகமம் 1வது அதிகாரம் 30வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எகிப்தில் உங்களோடு இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்தது எல்லாவற்றை போலவும் வனாந்திரத்தில் செய்து வந்தது போலவும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த செய்தியினுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், முன் செல்லும் தேவன். இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். நான் உனக்கு முன்பாக போவேன். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். நான் போகிற எவ்விடத்திலும், நான் போகிற எல்லா இடத்திலும் அவர் என்னோடு கூட வருகிறவர். ஆமென், ஹல்லேலூயா. முன்பாக போகிற தேவன், முன் செல்லுகிற தேவன். அதுதான் மோசே இங்க சொல்றாரு. இந்த 30வது வசனத்தை மறுபடியும் சேர்த்து வாசிக்கலாம். உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எகிப்தில் உங்களோடு இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்த எல்லாவற்றையும் போலவும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாசத்துல நான் உனக்கு முன்பாக போகிறது எதற்காக என்று சொன்னால், நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். உனக்காக நீ யுத்தம் பண்ணதான் உனக்கு முன்பாக நான் போகிறேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தமது ஜனத்துக்கு முன்பாக போகிறவர், அழைக்கிறவர். நான் உங்களை தெரிந்து கொண்ட இடத்துக்கு, கானான் தேசத்துக்கு போகும்படி நான் உங்களை அழைக்கிறேன் என்று சொல்லி அழைக்கிறவர், போ என்று சொல்லிவிட்டு அவர் பின்பதாக இருக்கிறவர் அல்ல, அழைக்கிறவர் நமக்கு முன்பதாக போகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ்வதற்காக நம்மை அழைத்தவர், நம்மை தெரிந்து கொண்டவர், நம்மை முன்குறித்தவர், அவர் எப்பொழுதும் நமக்கு முன்பதாக போகிறவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப நீங்க அத வாசித்து பார்த்தீங்கன்னா, எப்படி யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்றாரு என்று சொன்னா, எகிப்து தேசத்துல நீங்க புறப்பட்ட நாள்ல இருந்து நான் செய்து வந்தது போலவே, வனாந்திரத்துல நடத்துனது போலவே. பாருங்க, இஸ்ரவேல் ஜனம் எகிப்து தேசத்தை விட்டு புறப்பட்டு வனாந்திரத்தையும் கடந்து இப்பொழுது கானான் தேசத்தினுடைய எல்லைகிட்ட வந்திருக்கிறாங்க. கானான் தேசத்தின் எல்லையில வந்திருக்காங்க. ஆசீர்வாதத்தை சுந்தரிக்கிறதுனால எல்லையில வந்திருக்கிறார்கள். அந்த நேரத்துல தான் மோசே சொல்றாரு. இப்ப வசனத்தினுடைய கடைசி பகுதியில பாருங்க, வாசிங்களா? வனாந்திரத்திலே செய்து வந்தது போலவும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இப்ப வனாந்திரத்துல கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார்? உங்களுக்காக யுத்தம் பண்ணியிருக்கிறாரு. நீங்க வனாந்திர பாதையில நடந்து வரும்போது உங்களுக்கு விரோதமாய் வந்த அமலேக்குக்கு விரோதமாய், அந்த சீகோனின் ராஜாவுக்கு விரோதமாய், சீகோன் ராஜாவுக்கு விரோதமாய், ஓக் என்கிற ராஜாவுக்கு விரோதமாய் கர்த்தர் என்ன பண்ணாரு? யுத்தம் பண்ணாரு. எகிப்தின் பார்வோனுக்கு முன்பதாக அவர் யுத்தம் பண்ணினார். ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் நம்ம 14வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். யாத்திராகமம் 14:14 வாசிக்கிறோம். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக என்ன பண்ணுவாரு?
யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இதுல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் தாமே. யாரெல்லாம் யுத்தம் பண்ணுவாரா? கர்த்தர் யுத்தம் பண்ணுவார்னு சொல்லிடாம கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் தாமே உங்களுக்கு முன்பாக செல்லுவார். அல்லேலூயா. வாசிங்க மறுபடியும் வருஷம் 30 வருஷத்தை வாசிக்கலாம். இதை சேர்ந்து வாசிக்கலாம். ஏன் மறுபடியும் வாசிக்க சொல்றேன்னா அந்த வசனம் மனப்பாடம் ஆகணும். அதனாலதான் மறுபடியும் வாசிக்க சொல்றேன். வாசிங்க. உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எகிப்தில உங்களோடு இருந்து, எகிப்தில சிறைப்பட்டு போன இடத்துல, அடிமைப்பட்டு போன இடத்துல கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்த எல்லாவற்றை போலவும் வனாந்தரத்தில் செய்து வந்தது போலவும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. எகிப்திலே செய்து வந்த எல்லாவற்றை போலவும் வனாந்தரத்திலே செய்து வந்தது போலவும் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமென். அப்ப எகிப்தில கர்த்தர் எப்படி யுத்தம் பண்ணினார்? அங்கிருந்த பார்வோன் ஜனங்களை விடுவிக்க கூடாதபடிக்கு, விடுதலையாக்க கூடாதபடிக்கு கடின இருதயம் உள்ளவனாய் அங்கே அவன் கடின நெஞ்சோடு கூட அவனை போக விட மாட்டேன் என்று சொல்லி என்ன பண்ணிட்டு இருந்தான்? அடம் பண்ணிட்டு இருந்தான். போக விட மாட்டேன். ஆனால் கர்த்தர் 10 வாதைகள் மூலமாய் அங்கே யுத்தம் பண்ணினார். ஆமென். தனது சேனைகளை அனுப்பி யுத்தம் பண்ணினார். கர்த்தர் தாமே இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணின நிமித்தமாய் அவன் ஜனங்களை போக விட்டார். ஆமென். ஹalleluya. சில காரியங்களிலே நாம் போகாதபடிக்கு சில தடைகள் வருகிறது. முதலாவது இந்த இஸ்ரவேல் ஜனத்துக்கு பார்வோனின் மூலமாய் தடை வந்தது. எதுக்கு போக கூடாதபடிக்கு? கானானுக்கு போக கூடாதபடிக்கு, வனாந்தர வழியாய் போக கூடாதபடிக்கு அங்கிருந்து புறப்பட ஒரு தடை வந்துச்சு. எங்க? தேவ சமூகத்துக்கு, தேவன் காட்டுகிற இடத்துக்கு, தேவனுடைய ஆசீர்வாத ஸ்தலத்துக்கு போக கூடாதபடிக்கு ஒரு தடை, புறப்படக்கூடாதபடிக்கு தடை. சில காரியங்கள்ல ஆண்டவருக்காக சில காரியங்கள் நம்ம எடுத்து செய்ய வேண்டும் என்று முற்படும் போது சில தடைகள் வரும். ஆண்டவர் அழைத்திருப்பார் என்று சொன்னா கர்த்தர் காண்பிக்கிற இடத்துக்கு போவதற்கு, தேவன் தங்கியிருக்கிற ஸ்தலத்துக்கு போவதற்கு சில தடைகள் வரும். எப்படி அந்நாளுக்கு வந்ததோ அது போல எப்பொழுதெல்லாம் தேவனுடைய சமூகத்துக்கு போக வேண்டும், தேவனுடைய ஆலயத்துக்கு போக வேண்டும் என்று அவர் விரும்புகிறாரோ அப்பொழுதெல்லாம் வெளிநாடு அவள் என்ன பண்ணுவான்? மனமறிவாக்குவாள். அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அப்ப தேவ சமூகத்துக்கு, தேவன் இருக்கிற இடத்துக்கு, தேவன் காண்பித்திருக்கிற இடத்துக்கு போவதற்கு புறப்படுவதற்கு என்ன வரும்? தடை வரும். புறப்படக்கூடாதபடிக்கு. நிறைய பேர் இப்படி சொல்லுவாங்க, பாஸ்டர் காலையில எந்திரிச்சு ரெடி ஆயிட்டோம், சர்ச்சுக்கு வரலான்னு கிளம்பணும். ஆனா ஒரு பிரச்சனை வந்துச்சு. கிளம்பலான்னு ரெடி ஆகிறோம், போகலான்னு ரெடி ஆகிறோம், ஆனா போக முடியல. வரலான்னு ரெடி ஆகிறோம். அப்போ இப்படி சில பார்வோனின் ஆவிகள் புறப்படக்கூடாதபடிக்கு தடைகளை கொண்டு வருகிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமென். ஹalleluya. இப்படி புறப்படக்கூடாதபடிக்கு தடுக்கிற ஆவிகளோடு கூட கர்த்தர் தாமே யுத்தம் பண்ணி அந்த இடத்திலிருந்து, எகிப்திலிருந்து கர்த்தர் செய்த எல்லாவற்றை போல, அப்படின்னா நம்ம புறப்படக்கூடாதபடிக்கு எப்படியெல்லாம் தடை வந்தாலும், எந்த வகையில தடை வந்தாலும் எல்லாவற்றோடு கூட கர்த்தர் யுத்தம் பண்ண அவர் ஆயத்தமா இருக்கிறாரு. ஆமென். ஹalleluya. நீங்க புறப்பட ஆயத்தமா இருக்கா? உங்களுக்கு யுத்தம் பண்ண அவர் ஆயத்தமா இருக்கிறாரு. ஆமென். நான் புறப்படனவா இருக்கணும். அந்த ஆயத்தத்துக்கான காரியங்களை தான் கர்த்தர் சொல்லி கொடுத்தாரு. நீங்க ஒரு ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுத்துக்கணும். அந்த ஆட்டுக்குட்டிய 1 வயது ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுத்து அதை வீட்டுக்கு ஒன்று தேர்ந்தெடுத்து அதை அடிச்சு அதை புசிக்கிற விதத்தை கர்த்தர் கற்றுத்தராரு. எப்படி புசிக்கணும்? அதை நெருப்புல சுட்டு சாப்பிடணும், கூட கீரை சாப்பிடணும், கோல் பிடிச்சிருக்கணும், இடுப்புல கச்சைய கட்டி இருக்கணும். அது இதெல்லாம் எது குறிக்குதுன்னா புறப்படுவதற்கான ஆயத்தத்தை குறிக்கிறது. ஆமென். ஹalleluya. அப்ப இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தையும் பானம் பண்ணுகிறேன்னா, இப்பொழுது இந்த வாரத்துல கர்த்தருடைய சரீரத்தை ரத்தத்தையும் பானம் பண்ண போகிறோம். அந்த பந்தியில நம்ம ஆசரிக்க போகிறோம். இப்படி ஆயத்தத்தை காண்பிக்கிற நமக்காக கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்பாக சென்று யுத்தம் பண்ணுவேன்.
ஹalleluya. எந்த காரியத்துல உன புறப்பட பண்ண முடியாதபடிக்கு, புறப்படக்கூடாதபடிக்கு அடிமைப்படுத்த நினைக்கிற இந்த பார்வோனின் ஆவிகளை நான் அதம் பண்ணுவேன். ஆமென். ஹalleluya. எகிப்திலே செய்த எல்லாவற்றையும் போல எத்தனை பேருக்கு ஆசை இந்த மாசத்துல கர்த்தர் எகிப்தில செய்யறது போல என் வாழ்க்கை கர்த்தர் செய்யணும்னு நான் விரும்புறேன். கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணணும்னு நான் விரும்புறேன்னு சொன்னீங்கன்னா நல்லா கர்த்தரை உயர்த்தி ஆண்டவர் நன்றி சொல்லலாமா? ஆண்டவரே, நீங்க என்னோட கூட எனக்கு முன்பாக நீங்க போக போறீங்க, எனக்கு முன்பாக செல்ல போறீங்க. ஆண்டவரே, நீங்க யுத்தம் பண்ண போறீங்க. எகிப்தில செய்தது போலவே எனக்கும் செய்ய போகிறேன். என்னுடைய குடும்பத்தை கர்த்தர் நீ செய்ய போகிறேன். என்னுடைய சபையை கர்த்தர் நீ செய்ய போகிறேன். ஹalleluya. 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 தடைகள் வரலாம், தடைகளை உடைக்கிறவர் நமக்கு முன்பாக நடந்து போகிறார். நீங்க 2:3 சொல்லி இருக்கிறபடி தேவசமுத்திரம் பாருங்க, 2வது அதிகாரத்துல அந்த வசனத்தை வாசிக்கிற தடைகளை உடைக்கிறவர் 2:13 வாசிக்கலாம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி, நல்லா கவனிங்க, 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். கர்த்தர் நடந்து போகிறதுக்கான காரணம் என்னன்னா தடைகள் நீங்கணும். முன்பாக போகிறதுக்கான காரணம் என்னன்னா தடைகள் நீங்கணும். நாம் போகிற பாதையில எந்த விதமான தடைகளோ என்னுடைய பிரயாணத்தை தடுக்க கூடாது. கர்த்தருக்காக வாழ்றதை என்ன பண்ணக்கூடாது, தடுக்க கூடாது. கர்த்தருக்காக வைராக்கியமா இருக்கிறத தடுக்க கூடாது. கர்த்தர் என்ன போக சொல்லியிருப்பாரானால், பிரயாணப்பட சொல்லியிருப்பாரானால், இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில நான் பிரயாணப்படுகிற பிரயாணத்துல தடைகள் கண்டிப்பான பண்ணணும் வரும். என்ன செய்ய சொல்லுங்க, தடைகள் வரும். இஸ்ரேல் ஜனத்துக்கு புறப்படுவதற்கே வந்துச்சு, தடை வந்துச்சு. போகிற வழியில தடை இருந்ததை விட முதல்ல புறப்படுறதுக்கே என்னது, நிறைய பேருக்கு அதுதான் பெரிய பிரச்சனை. மொத்தம் சபையில் கூட சில பேரு சர்ச்சைக்கு வரமாட்டாங்க. அன்னைக்கு சாயந்தரம் அவங்கள பார்த்துக்கு ஏன் சபைக்கு வரலன்னு கேட்டா, பாஸ்டர் எல்லாத்தையும் போட்டு ரெடி ஆயிட்டோம் பாஸ்டர், வரலான்னு பார்த்தேன் பாஸ்டர். அந்த இடத்துல தான் சொல்லுறாங்க வந்துட்டாங்க. வெளியே வீட்டை பூட்டிட்டு வெளியே வர வந்துட்டாங்க பாஸ்டர். என்ன பாஸ்டர் அவங்களே கூட்டு வர வேண்டியது, அவங்களே கூட்டு வர வேண்டியது. எப்படியாவது ஒரு தடை வந்தது பாஸ்டர். ஆனா நான் சொல்றேன், கர்த்தர் தமது ஜனத்துக்காக வைராக்கியமா இருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. அவர் தடைகளை உடைக்கிறவர், புறப்படுவதற்கான தடைகளை அவர் நீக்கி போடுகிறவர் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்லுது, அவர்கள் தடைகளை நீக்கி, அவர்கள் தடைகளை நீக்கி யாரு தடைகளை உடைக்கிறது முன்னாடி போறாரா? ஆனா தடைகளை நீக்கிறது யார் வேலை? ஏன் வேலை? தடைகளை உடைக்கிறவர் முன்னாடி போகும்போது எனக்கு நான் அவருக்கு பின்னாடி செல்றது மட்டும்தான் வேலை. தடைகள் என் பின்னாடி முன்பதாக வந்தாலும் அவர் முன்னாடி போகும்போது தடைகளை உடைக்கிறவரா போனாலும் தடை வராம இருக்காதுன்னு சொல்ல முடியாது. தடை கண்டிப்பா வரும். அவர் முன்னாடி போறாருதான். ஆனா எனக்கு முன்னாடி போகிறவர் யார் என்று சொன்னால், என்னை தடைகளை நீக்குவதற்கான பலனை எனக்கு கொடுக்கிறவர் இருக்கிறார். ஹalleluya. தடைகளை நீக்குவதற்கு எனக்கு அவர் உதவி செய்கிறார். நான் தான் என் தடைகளை என்ன பண்ணணும், நீக்கணும். அப்போ சில நேரம் தடைகள் வரும், அதை மேற்கொள்வதற்கான பலத்தை அவங்களுக்கு கேட்கணும். ஹalleluya. இதை நீக்கி போட மாட்டேன், வீட்டிலே உட்கார்ந்து நீக்கி போக மாட்டேன். மேற்கொள்ளணும்ல. எந்த தடை வந்தாலும் நான் கண்டிப்பா கர்த்தருடைய சமூகத்துக்கு போயே தீருவேன். இப்போ இந்த தைரியம், இந்த பக்குவம் நமக்குள்ள வரும்போதுதான் தடைகளை நீக்குவதற்கான பலன் எனக்குள்ள வருகிறது. அப்ப தடைகளை உடைக்கிற ஆண்டவர் முன்னாடி போகிறவர், எனக்கு முன்பாக போகிறவர் என்ன பண்றாருன்னா, எனக்கு பின்னாடி வா, நீ அவர் முன்னாடி போற, தடைகளை உன்னால நீக்க முடியும். எனக்கு பின்பதாக நீ வரும்போது, உனக்கு முன்பதாக நான் போகும்போது உன்னால ஈஸியா தடைகள் என்ன பண்ண முடியும். அதனால்தான் எகிப்து தேசத்துக்கு புறப்பட்டு வந்த ஜனங்கள் செங்கடல் அவர்கள் தடை பண்ணப்பட்ட போது, செங்கடலால அவங்க தடை பண்ணப்பட்ட போது மோசே முறையிடுறான், ஆண்டவரே நான் என்ன செய்வேன்? ஜனங்க முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
எகிப்திலே நாங்க செத்துருப்போம்னு சொல்றாங்களே, இங்கே கொண்டு வந்து இந்த வனாந்தரத்துக்கு சார்பாக கொண்டு வந்தீங்க அப்படின்னு ஜனங்கள் எல்லாம் முறுமுறுக்கிறாங்களா ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் சொன்னாரு, என்னிடத்துல ஏன்பா முறையிடுற? என்னிடத்துல ஏன் முறையிடுற? உன் கையில் இருக்கிறது என்ன? உன் கையில் கொடுக்கப்பட்டிருந்த கோலால ஜலத்தரம் விரித்து விடுன்னு சொன்னாரே. அப்போ நம்ம என்ன ஜெபம் பண்றோம்? தடைகளை நீக்கி போடுகிறவர், எனக்கு முன்பதாக போகிற தடைகளை நீக்கி போட மாட்டவரே, நீக்கி போட மாட்டவரே, நீக்கி போட மாட்டவரே. அவர் கேட்பாரு, உன் கையில ஏற்கனவே எல்லாத்தையும் நான் பண்ணிட்டேன், கொடுத்துட்டேன், உனக்கு முன்னாடி போறேன், நான் உனக்காக யுத்தம் பண்றேன், நான் உனக்காக ஆவி அந்த சேனைகள் வான பண்ண பொருளாதார சேனைகளோட என்ன பண்றேன்? யுத்தம் பண்றேன். உனக்கு தடைகளை கொண்டு வருகிற ஆவியோட யுத்தம் பண்றேன். தடைகளை நீக்கி போடுவது உன்னுடைய வேலை. ஆமென். இப்ப பாருங்க, நீங்க யாத்திராகமத்தின் புத்தகத்தை எடுத்து வாசிங்க. அதிகாரம் வசனம் 14 15. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி பிளந்து விடும் ஆண்டவரே அப்படின்னு கேட்டானா? இப்ப ஆண்டவர் சொல்றாரா பிளந்து விடுன்னு சொன்னாரா? இப்ப தடையை நீக்கிறது யார் வேலை? இப்ப தடையை பார்த்து கொண்டே இருந்தா, தடைகளாவே நீங்க பார்த்து கொண்டிருந்தா நீங்க எப்படி ஜெபம் பண்ணுவீங்கன்னா, தடைகளை நீக்கி போட மாட்டவரே, தடைகளை நீக்கி போட மாட்டவரே என்ன ஜெபம் பண்ணுவீங்க. ஆனா உன் கையில் என்ன இருக்குதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா, தடைகள் எப்பேற்பட்ட தடைகள் வந்தாலும் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறது அதிகாரத்தினாலே, கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறது அபிஷேகத்தினாலே தடைகளை என்னால மேற்கொள்ள முடியும். ஏன்னா எனக்கு முன்னாடி ஒருத்தர் போயிட்டு இருக்கு. ஆமென். ஹalleluya. இப்போ தடைகளை உடைக்கிறவரா முன்னாடி போறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவரே தடைகளை உடைச்சிட்டு போயிட்டு இருந்தாருன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? சோம்பேறி ஆயிடுவோம். அவரே எல்லாத்தையும் செஞ்சுட்டா அப்போ நாம இப்ப வேற சொல்லுது 13வது அதிகாரத்துல பாருங்க, யாத்திராகமம் 13வது அதிகாரம் 21வது வசனத்துல, அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு 2 காரியம் முன்பாக போகிறது பார்க்கலாம். ஒண்ணு, மேகஸ்தம்பம் எதுக்கு? பகல்ல நிழலுக்காக, வெயிலினால இவர்கள், வெயிலின் காந்தியினால இவர்கள் சோர்ந்து போகாதபடிக்கு, வெயிலின் காந்திகளை உஷ்ணப்படுத்தி சோர்ந்து போகாதபடிக்கு மேகஸ்தம்பமாய் இவங்க எவ்வளவு ஜனங்க எவ்வளவு நீட்டுக்கு வர்றாங்களோ அவ்வளவு நீட்டுக்கும் ஒரு மேகம் அவங்க மேல போயிட்டே முன் சென்றார். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, முன் சென்றார். மேகஸ்தம்பத்துல, பகல்ல மேகஸ்தம்பத்தினால முன் சென்றாரா, இரவுல எது காட்ட? வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்துல அவர்களுக்கு முன் சென்றார். நல்லா கவனிங்க, முன் செல்கிற தேவனாலதான் தடைகளை நீக்கி போட, அவர் நீக்கி போடுறவரா முன்னாடி போனாலும் தடைகளை நீக்கி போட வேண்டியது என்னுடைய கடமை. அவர்கள் தடைகளை நீக்கி, அதான் சொல்ற முதல் வரி சொல்லு அந்த மீகா 2:13, தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அடுத்த வரி சொல்லுது, அவர்கள் தடைகளை நீக்கி. அப்ப முன்னாடி போறாரு, அவர் தடையை நீக்கிறது இல்ல, அவருக்கு போறது மட்டும்தான் வேலை, முன்னாடி போகிறது மட்டும்தான் வேலை, நமக்காக யுத்தம் பண்றது மட்டும்தான் வேலை. ஆனா தடைகளை நீக்கி போட வேண்டியது என்னுடைய கடமை, மேற்கொள்ள வேண்டியது என்னுடைய கடமை. பாஸ்டர் ஜெபிக்கவே முடியல பாஸ்டர், ஜெபன்னு உட்கார்ந்தாலும் அதுதான் நிறைய தடை வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அது தடை வருதுன்னு சொல்லி அப்படியே விட்டுட்டோம்னா நம்ம அந்த தடைகளை நீக்கி போட முடியாது. தடை வருதுன்னு ஜெபிக்காம விட்டுட்டோம்னு வச்சுங்களேன், அந்த பிரச்சனை இன்னும் கொஞ்சம் அதிகமா தான் ஆயிட்டு இருக்கும். சில பேர் எப்படி சொல்றாங்க, நான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாவே அன்னைக்குதான் நிறைய பிரச்சனை வருது. அப்போ பிரச்சனை வருதுன்னு சொல்லி ஏற்கனவே பாருங்க செங்கடல் தடையா இருக்கு, பின்னாடி திரும்பி பார்த்தா பாரணம் வந்துருக்கான். இப்ப இவங்க நினைப்பாங்க ஒரு தடை தான் வருதுன்னு நினைச்சா பின்னாடி இன்னொரு தடை வருதுடா, இந்த பக்கமும் போக முடியாது
முன்னாடியும் போக முடியாது. சில சில நேரம் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும் பாருங்க. நெருக்கமான ஒரு சூழ்நிலை, நெருக்கமான ஒரு சூழ்நிலை வரும். முன்னாடியும் போக முடியாது, பின்னாடியும் போக முடியாது. எப்பக்கும் நெருக்கப்பட்டோம் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. அது போல எப்பக்கும் நெருக்கப்படுற ஒரு சூழ்நிலை வரும். ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், கர்த்தர் சொல்லியிருக்கிற வார்த்தை, நான் உனக்கு முன்பாக போகிறேன், நான் உனக்கு யுத்தம் பண்ணுவேன், எகிப்தில செய்த எல்லாவற்றை போலவும் நான் உனக்காக என்ன பண்ணுவேன், செய்வேன்னு சொன்ன கர்த்தர், யுத்தம் பண்ணுவேன் சொன்ன கர்த்தர் முன்பாக போகிறார். நான் ஜெபம் பண்ண வேண்டியது, தடைகளை நீக்கி போடும் ஆண்டவரே ஜெபம் பண்ணாம, தடைகளை நீக்குவதற்கு பலன் தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எப்படி ஜெபம் பண்ணணும்? இந்த மாசம் எப்படி ஜெபம் பண்ண போறீங்க? தடைகளை உடைக்க மாட்டவரே. ஏன்னா உடைக்கிறதும் சேர்ந்து அவர் வேலை. உடைக்கிறது யார் வேலை? ஏன் வேலை? எரிகாவின் மதில் சுவரை உடைக்கிறதுக்கு ஆரவார சத்தம் எடுங்கன்னு யார்கிட்ட சொன்னாரு? ஆண்டவர் முழக்கம் விட்டு இருந்தாவே உடைஞ்சிருக்கல. அது ஆண்டவருடைய வார்த்தை எப்படி வந்திருக்கும்? முழக்கம் போல வந்திருக்கும், இடி முழக்கம் போல வந்திருக்கும். அவர் பேசுனது கேட்டு ஜனங்கள், இஸ்ரேல் ஜனங்களே கேட்டுல சொல்றாங்க, மோசே அவரை பேச வேணான்னு சொல்லு, நீயே பேசியனா அவருடைய சத்தம் எப்படி இருந்துச்சான்? இடி முழக்கம் போல இருந்துச்சு. இப்ப கர்த்தரே வாய் திறந்து பேசியிருந்தா அதை எரிக்கப்பட்டு என்ன பண்ணிருக்கோம்? ஏன் உங்களை ஆரவாரம் பண்ண சொன்னாரு? ஏன் அவங்களை ஆரவாரம் பண்ண சொன்னாரு? ஏன் 7 நாள் சுத்தி வர சொன்னாரு? ஐயா, தடைகளை நீக்கி போடுறவர் முன்னாடி போறாரு. அது அவர் வேலை. நீக்கி போடுறது, உடைக்கிறது அவர் வேலை கிடையாது. அதிகாரத்தை கர்த்தர் நம் கையில் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமென், ஹல்லேலூயா. தடைகள் இந்த மாசத்துல உடைப்பதற்கான பலனை கர்த்தர் நமக்கு தந்தரும்படி நாம் ஜெபிக்க வேண்டும். ஆமென். மேற்கொள்ளக்கூடிய அந்த பலனை கர்த்தர் நமக்கு தந்தரும்படி நாம் ஜெபிக்க வேண்டும். ஆமென். இந்த மாசம் உடையும் ஆண்டவரே, குத்தும் ஆண்டவரே, இதெல்லாம் வேணாம். உடைப்பதற்கான பலனை தாரும். வார்த்தையின் ஆரவார சத்தம், அந்த முழக்க சத்தம் என் வாயின் வார்த்தை வழியாக வழியே வரட்டும். அப்போ என் வாயை திறந்தா ஆட்டோமேட்டிக்கா கடை உடையும். இப்போ இங்க மோசேக்கு கர்த்தர் சொல்லும்போது சொல்றாரு, உன் கையில் இருக்கிற கோலை சமுத்திரத்தின் மேல என்ன பண்ணு, நீட்டி அதை பிழைத்து விட. அந்த வசனத்தை வாசிக்கலாம் மறுபடியும். ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி. இப்ப கோலை எதை குறிக்குது என்று சொன்னா, வார்த்தையை குறிக்குது, வசனத்தை குறிக்குது, அதிகாரத்தை குறிக்குது. அப்போ நான் கர்த்தருடைய வார்த்தையை பயன்படுத்தாம தடைகள் நீங்காது. நான் கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கை பண்ணாம, கர்த்தருடைய வார்த்தையை வாயின் வழியா நான் பேசாம தடைகளை நீக்கி போட முடியாது. ஆமென். பழைய ஏற்பாட்டின் காலத்துல கோலை கர்த்தர் கையில கொடுத்திருந்த, கோலை கொடுத்திருந்த மாத்திரமல்ல, கர்த்தர் மோசேயோடு கூட எப்படி பேசினாரு? முகமுகமா பேசினார். வெறும் கோலை மட்டும் நீட்டி அமைதியா இருந்திருப்பாரு? அவரு கோலை மட்டும் நீட்டி அமைதியா இருந்திருப்பாரா? வார்த்தை என்ன பண்ணிருப்பாங்க? பேசிருப்பான். அப்போ இந்த மாசம் வார்த்தையை நிறைய நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா உங்க தடைகள் தானாய் உடைகிறதை நீங்க பார்க்க முடியும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நான் கோலை நீட்ட போறேன், என் தடைகளுக்கு நேராக கோலை நீட்ட போறேன். கர்த்தரை நீட்ட சொல்ல போறது இல்ல, கர்த்தரை தடையை உடைக்க சொல்ல போறது இல்ல, கர்த்தரை பிளக்க சொல்ல போறது இல்ல. பிளப்பதற்கான உடைப்பதற்கான அதிகாரத்தை கர்த்தர் ஏற்கனவே எனக்கு தந்திருக்கிறபடினால இந்த வார்த்தையின் அதிகாரம் எனக்குள்ள வெளிப்பட நான் இந்த மாசம் காத்திருக்கிறேன். இந்த மாசம் நான் செபிப்பேன். இந்த மாசம் நான் ஆயத்தமா இருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ முன் செல்லும் தேவன். இப்ப மறுபடியும் அந்த உபாகமத்தின் புத்தகம் 1 அதிகாரம் 30வது வசனத்துக்கு வந்துடலாம். உங்களுக்கு முன் செல்லும் தேவன் அப்படியே போதும். உங்க கண்களுக்கு முன்பாக செய்த எல்லாவற்றை போலவும். சரி, இப்ப நம்ம 13வது அதிகாரத்துல யாத்திராமத்தை வாசிச்சோம். மேக ஸ்தம்பத்திலும் அக்கினி ஸ்தம்பத்திலும் கர்த்தர் அவங்களுக்கு முன் சென்றார். இதை அப்படியே வச்சுட்டு ஏன் மேகத்துல முன் சென்றார், எப்படி முன் சென்றார், எப்படி ஒரு யுத்தம் பண்ணாருன்றத முதல்ல பார்க்கணும். அவர் யுத்தம் பண்றாருன்னு சொன்னீங்கன்னா எப்படி யுத்தம் பண்ணாரு
அப்படின்னா நீங்க 14வது அதிகாரத்துல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா 23, 24 வாசிக்கலாம். அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரர்களோடும் அவர்கள் பிறகாலே எங்க வந்தாங்க? தடை எங்கேயும் வரும். முன்னாடி என்ன இருக்குது? செங்கல். பின்னாடி என்ன இருக்குது? நல்லா கவனிங்க. முன்னாடி இருக்கிற செங்கல் இருந்து செங்கல் தடையை என்ன பண்ணியாச்சு? உடைச்சாச்சு. பின்னாடி ஒரு சேனை என்ன பண்ணிட்டு இருக்குது? தொடர்ந்து நம்ம பிடிக்க வருது. அப்போ தடை என்பது முன்னாடி மட்டும் வருகிறது இல்ல, பின்னாடியும் வரும். ஆமென். அதனாலதான் நம்ம ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல 52வது அதிகாரம் 12வது வசனத்துல வாசிக்கிறோம். ஏசாயா 52:12 வாசிக்கலாம். ஓடி போகிறது இல்லை, கர்த்தர் தாமே கர்த்தர் உங்கள் முன்னே போவார். முன்னாடி போறவரு முன்னாடி மட்டும் போலங்க, அவர் பின்னாடி அவங்க என்ன பண்றாரா? காக்கிறவரா இருக்கிறார். இப்போ இந்த எகிப்தின் சேனையினால இவங்களுக்கு சேதம் வராதபடிக்கு, எகிப்தின் சேனையினால இவங்க பிடிபட்டு போகக்கூடாதபடிக்கு கர்த்தருங்க. இவங்க மறுபடியும் 14வது அதிகாரத்துக்கு வந்துடலாம். யாத்திராகமம் 14 வாசிக்கலாம். 24 கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்னியும் மேகமுமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தின் சேனையை பார்த்தார். சேனையை பார்த்தார். என்ன பண்ணாரு? எப்படி யுத்தம் பண்றாருன்னா அவருடைய ஒரு பார்வை போதும். கர்த்தருடைய பார்வை ஒரு பார்வை போதும். எங்கிருந்து பார்த்தாரா? ஏன் அவர் மேக ஸ்தம்பத்துல முன்னாடி போனாரு? ஏன் அக்னி ஸ்தம்பத்துல முன்னாடி போனாருன்னா உனக்கு பின்னாடி வர்றத பாக்குறது தான். சொல்றது புரியுதா? அவர் ஏன் முன்னாடி போறாரு? முன்னாடி இருந்த தடைகளை நீக்கி போடுறவரா, யுத்தம் பண்றவரா முன்னாடி போறாரு. ஆனா முன்னாடி போறதுக்கான காரணம் அங்கிருந்து திரும்பி பின்னாடி அவனா வர்றது. பின்னாடி வந்து பிடிக்க யாரு வர்றது? பின்னாடி தாக்க யாரு வர்றது? பார்க்கதான் அவர் முன்னாடி போறாரா. மேக ஸ்தம்பத்துல இருந்து அவர்களை எகிப்தின் சேனையை அவர் என்ன பண்ணாரா? பார்த்தார். அப்படின்னா நடந்துச்சு. பார்த்ததே என்ன ஆயிடுச்சு அவனுக்கு? எத்தனை பேருக்கு ஆசை கர்த்தர் என் முன்னாடி போய் என் பின்னாடி பார்க்கணும், எனக்கு பின்னாடி தொடர்ந்து வருகிற சத்துருக்களை, பிடிக்க வருகிற சத்துருக்கள் கலங்கடிக்கப்படணும். இவ்வளவு நாட்கள் சத்துருக்கள் நம்மை கலங்கடித்து இருக்கலாம். நான் சொல்றேன், சத்துருக்கள் நம்மை கலங்கடித்து இருக்கலாம், மனிதர்கள் நம்மை கலங்கடித்து இருக்கலாம், சில காரியங்கள் நம்மை கலங்கடித்து இருக்கலாம். ஆனா நீங்க சொல்றேன், கர்த்தர் மேக ஸ்தம்பத்திலிருந்து அவர் திரும்பி பார்ப்பாரானால் அவைகள் கலங்கடிக்கப்படும். இந்த மாசம் சொல்றாரு, உன்னை எதெல்லாம் கலங்கடிச்சோ அதெல்லாம் கலங்கடிக்கிறதுக்காக தான் நான் அவருக்கு முன்னாடி போறேன். ஆமென். கலங்கடித்து ரதங்களின் உருளைகளை கழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோட நடத்தும். ரெண்டு காரியம். உருளைகளை என்ன பண்றாரு அப்படின்னா, உருளை என்ன? வீல். டயரை கழட்டிடுற. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் பார்த்தாவே டயர் கழட்டிடும். ஆணி வேறு அக்கு வேறெல்லாம் அறுந்து போயிடும். பார்த்தாவே என்னாச்சு? திரும்பி பார்த்தாதான் உருளைகள். ரதங்களை எப்படி நடத்தினாங்க? இப்ப வீல் இல்லாம எப்படி ஓட்டுவேன்? வீல் இல்ல, வீல் கழிச்சு எப்படி குதிரைய ஓடுறது? எப்படி ஓட்ட முடியும் அந்த ரதத்தை? வருத்தத்தோடு தான். நான் சொல்றேன், ஒருவேளை உங்க வாழ்க்கை கடந்த நாட்கள்ல ஒரு வருத்தமான ஒரு நகர்த்துறதுலாம் இருந்திருக்கும். அந்த வாழ்க்கை நகர்த்துறதே எப்படி இருந்திருக்கும் உங்களுக்கு? வருத்தப்பட்டு வருத்தப்பட்டு வருத்தத்தோட சீஷர்கள் கூட படக எப்படி நடத்துறாங்களா? வருத்தத்தோட அவங்க வந்து துடுப்பு போட்டு இருந்தாங்களாம். வருத்தத்தோட படம் நடத்தாங்க. ஏன்னா எதிர்காட்சி அவங்களுக்கு எதிராக வந்து என்ன பண்ணுச்சு?
அவங்களை தடை பண்ணிச்சு. அக்கறைக்கு போகக்கூடாதபடி, அக்கறை போய் சேரக்கூடாதபடிக்கு எதிர்காட்டுவது தடுச்சு வருத்தத்தோட. அததான் கர்த்தர் அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டு அழுது, அவன் முன்னாடி போறவர் போல, இவனை தாண்டி போறவர் போல காட்டினார். அப்பதான் எல்லாரும் என்ன பண்ணாங்க? ஆவேசோட. ஆனா இயேசு படகுல ஏறின உடனே என்னாச்சு? காற்றும் கடலும் அமர்ந்தது, அவர்கள் கரையை, அவர்கள் படகு கரையை பிடித்தது அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஆமென். ஹல்லேலூயா. முன்பதாக வருகிற தடைகளையும் நீக்கி போடுகிறவரா, பின்னாடி வருகிற சேனையின் தாக்கத்திலிருந்து, சேனையினாலே பிடிப்படுவதிலிருந்து விடுதலை ஆகுவதற்கு கர்த்தர் முன்னாடி போய் நமக்கு அங்கிருந்து திரும்பி பின்னாடி என்ன பண்றாங்க? சொல்லுங்க, உன்னை பார்க்கிறவங்க பிறகு உனக்கு பின்னாடி என்ன வருது அவனுக்கு நல்லாவே, உன்னை தாக்குவதற்கு என்ன வருது நல்லாவே அவருக்கு சரி. அவன் பின்னாடி பார்க்கிறாருங்க. மேக ஸ்தம்பத்திலிருந்து, அக்னி ஸ்தம்பத்திலிருந்து உனக்கு பின்பதாக அவர் பார்க்கிறார். ஒன்று உன்னை சேதப்படுத்தாதபடிக்கு இரவும் பகலும் காத்துக் கொள்ளுகிறவர். ஆமென். ஹல்லேலூயா. அவர்தான் நமக்காக என்ன பண்றாரு? சுத்தம் பண்ண. அவர்தான் சொல்றாரு. நீங்க யாத்திராகமம் 33வது அதிகாரத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா 33:2 வாசிக்கலாம். நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி கானானியனையும் எமோரியனையும் ஏத்தியனையும் பெர்சியனையும் ஏவியனையும் எபூசியனையும் முன்னாடி போறதுக்கான காரணம் என்ன பண்றாரு? துரத்தி விடுவேன்னு சொன்னாரு. ஆனா யோசுவா காலத்துல என்ன நடந்துச்சு? அவர்கள் இந்த 7 ஜாதியாரையும் துரத்தி விட்டார்கள். துரத்தி விடுவேன்னு சொன்னவர் அவரு போகும்போதே துரத்திட்டாரா? இப்ப என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஒரு தூதனை அனுப்புவேன், தூதனை அனுப்பி இந்த ஜாதியார் என்ன பண்ணுவேன் நானு துரத்தி விடுவேன்னு சொன்னாரு. அவர் துரத்தி விட்டாரா? யோசுவா என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவர்கள் இந்த 7 ஜாதியார் என்ன பண்ணாங்க? துரத்தினாங்க. 31 ராஜாக்களை மேற்கொண்டு 7 ஜாதியார் என்ன பண்ணாங்க? நீங்க 15:63 வாசிச்சீங்கன்னா, எருசலேமிலே கூடியிருந்த எபூசியரை யூதா புத்திரர் துரத்தி விட, அது முன்னாடி 14வது அதிகாரம் பன்னிரெண்டாவது அதிகாரம் முதல் வசனம் பாருங்க. உதயமாகிற திசையிலே அர்னோன் ஆறு துவக்கி எர்மோன் மலை மட்டும் கிழக்கே சமபூமி எல்லையெல்லாம் உள்ள ராஜாக்களை இஸ்ரவேல் புத்திரர் என்ன பண்ணாங்க? முறியடித்து. முறியடித்தது யாரு? முறியடிக்கும்படி செய்தது யாரு? கர்த்தர். முறியடித்தது யாரு? நான் சொல்றது புரியுதா? முறியடிக்கும்படி செய்யறது யாரு? முறியடிச்சது யாரு? நம்ம என்ன ஜெபம் பண்றோம்? முறியடிக்க மாட்டோம். இப்ப இன்னைக்கு ஒரு தெளிவு வரணும். நான் செய்ய வேண்டியதை கண்டிப்பா என்ன பண்ணணும்? நான் தான் செய்யணும். முறியடிக்க வேண்டியது, யுத்தம் பண்ண வேண்டியது நான் தான். ஆனா யுத்தம் பண்ணக்கூடிய பலனை கர்த்தர் நமக்கு தராரு, முறியடிக்கக்கூடிய வல்லமை கர்த்தர் நமக்கு தராரு. ஆமென். அப்ப அவர் முன்னாடி போனாதான் இதெல்லாம் நடக்கும். அவர் முன்னாடி போகலன்னா யுத்தத்துல என்ன பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாது. அதனாலதான் எப்பொழுது பாத்தீங்கன்னா யோசுவா கர்த்தருடைய பாத்திர உட்கார்ந்து நான் என்னப்பா செய்யணும், அதிகாலை வேளை எழுந்துச்சு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்பான். இன்னைக்கு நான் என்ன செய்யணும்? அப்ப ஆண்டவர் சொல்வாரு, நீ போ, நான் உன் கையில அந்த சத்துருக்கு நடாம இருக்கிறேன், ஒப்படைச்சிருக்கிறேன், கையில ஒப்பு கொடுத்துட்டேன், இந்த சாதியார உன் கையில ஒப்பு கொடுத்துட்டேன், நீ போ அப்படின்னு சொல்லுவார். அப்போ அதிகாலை வேளையில எழுந்து கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்த ஆண்டவரே, நான் இன்னைக்கு என்ன செய்யணும், இன்னைக்கு நான் போக போறேன், எனக்கு முன்பதாக நீங்க போகணும் ஆண்டவரே, எனக்கு முன்பதாக நீங்க போகணும்பா அப்படின்னு நீங்க கேட்பீங்கன்னா, இந்த மாதம் முழுதும் அவனுக்கு முன் செல்லும் தேவனாய் உங்களோடு கூட உங்களுக்கு முன்பதாக சென்று
தடைகளை உடைப்பாரு. உங்களுக்காக யுத்தம். உங்களுக்கு விரோதமாய் வருகிற எந்த சத்துருக்களையும் எந்த ஜாதியாரையும் துரத்தி விடுவேன் என்று சொன்னவர் துரத்தி விடுவதற்கான வல்லமையின் பலனையும் நமக்கு தருவார். ஆமென். அல்லேலூயா. பகல் சொல்ல இந்த மாசம் நீங்க துரத்துவீங்க. தொடர்ந்து வந்தத அவர் பார்த்துப்பாரு. தொடர்ந்து வர்றத அவர் பார்த்துப்பாரு. முன்னாடி வர்றத நான் தான் பார்த்துக்கணும். முன்னாடி வர்றத நான் தான் பார்த்துக்கணும். பின்னாடி வர்றத அவர் பார்த்துப்பாரு. இஸ்ரேல் ஜனங்க பின்பதாக திரும்பி பார்வோனோட யுத்தம் பண்ணாங்களா? ஆனா அவங்களை கலங்கடித்தது யாரு? கர்த்தர். அவங்களுடைய உறவுகளை கலங்கடி செய்தது யாரு? கர்த்தர். அவன் வருத்தத்தோட அந்த ரதங்களை ஓட்ட வச்சது யாரு? கர்த்தர். அந்த இவங்களுக்கு திறந்து கொடுத்த வழி நம்மளுக்கு கொண்டு வந்தது யாரு? கர்த்தர். இதெல்லாம் பின்னாடி வரவனா பின்னாடி வரவன பின்னாடி வந்து அவன் வெட்டி போட்டான்னு சொல்லிட்டு அதான் அவன் சொல்றாரு, வானத்தின் கீழ் ஏதாவது படிக்க என்ன பண்ணுவானு நாசம் பண்றேன். வானத்தின் கீழ் ஏதாவது நீங்க பின்னாடி வரவனா யாரு பாத்துக்கிறா? பின்னாடி வர பிரச்சனையை பார்த்து நீங்க கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. பின்னாடி அவர் பார்த்துக்கிறார். நீங்க அவருக்கு முன்னாடி போக வேண்டியது மட்டும்தான். அவர் உங்களுக்கு முன்பதாக போகிறார். அந்த போகும்போது வருகிற தடைகளை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்கிற அந்த காரியத்தை கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து கேட்டு ஆலோசனை பெற்று அதை முறிப்பதற்கான வேலை பெற்று நீங்க மேற்கொள்வீர்களானால், தடைகளை உடைப்பீர்களானால் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறதை நீங்க கண்ணார பார்க்க முடியும். ஆமென். ஆமென். அப்போ எத்தனை வகையான வியாதியாரிகள் இருந்தாலும், விரோதமான தடையை கொண்டு வந்தாலும், முன்னாடி வந்து சண்டை போட வந்தாலும், உங்களுக்கு விரோதமா வந்தாலும் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம். அதனாலதான் அவருக்கு உங்களுக்கு முன்பதாக செல்கிறார். ஆமென். அவர் யாரு? முன் செல்கிறார். எல்லாம் உபாகமத்தின் புத்தகம் 31 அதிகாரம் 3வது வசனம் 8வது வசனம் சொல்லுகிறது. உபாகமம் 31:3-8 வாசிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் தான் உனக்கு முன்னாடி போறது. எந்த மனுஷனும் முன்னாடி போக மாட்டாங்க. எனக்கு காரியத்தை செய்யணும்னு சொன்னா முன்னாடி போய் உங்களுக்காக என்ன பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. ஆனா உங்களுக்காக காரியத்தை வாய்க்க பண்ண வழியை, கோணலான வழிகளை செவியாக்க கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக அவர் தான் கர்த்தர் தாமே போகிறேன்னு சொல்லுங்க. கைப்பிடி சொல்லுங்க, ஒரு நிமிஷம் கைப்பிடி சொல்லுங்க. கர்த்தர் உங்களை அழைச்சிருப்பது உண்மையானா? கர்த்தர் உங்க மேல அழைப்பை வச்சிருப்பது உண்மையானா? அபிஷேகத்தை வச்சிருக்கிறது உண்மையானா? அவர் கண்டிப்பா உங்களுக்கு முன்னாடி போவார். கண்டிப்பா போவார். ஏன்னா அழைச்சது அவர், அபிஷேகிச்சது அவர். யார் நமக்காக முன்னாடி போய் காரியத்தை செய்யறாங்களோ இல்லையோ, என் கர்த்தர் உன்னை அழைத்தவர், என்னை அழைத்தவர், உன்னை முன்குறித்தவர், என்னை முன்குறித்தவர், அவர் நமக்காக முன் செலுத்துகிறார்கள். அவர் தான் சொல்றாரு, நான் உனக்கு முன்னே போய் போனவைகளை செவையாக்குவேன். அந்த வழியில தடைகளாய் கதவுகள் வரலாம், இரும்பு கதவுகள் வரலாம், வெண்கல வாசிக்க பக்கத்துல கோரசை குறித்து கருத்து சொல்லும் போது சொல்றாரு, 43வது அதிகாரம் 45வது அதிகாரம் 2வது நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை உன்னை பெயர் சொல்லி அழைக்கிறேன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு. அப்ப தடையா நிக்கிறது செங்கல் மட்டும் இல்ல, யோர்தான் மட்டும் இல்ல, எரிகோ மட்டும் இல்ல, சில கதவுகள் கூட எனக்கு என்னவா இருக்குது? சில கதவுகள் எப்படி இருக்குது? அந்த கதவு என்ன கதவா?
என்ன கதவு? அவ்வளவு சீக்கிரத்துல உடைக்க முடியாது வெண்கல கதவு, அவ்வளவு ஸ்ட்ராங். வெண்கல கதவுகள் உடைத்து, அப்ப அந்த கதவுக்கு என்ன போட்டு வச்சுக்கிறாங்க? நம்ம இப்போ போடுறதுல இருப்பாரு பாட்லாக் போட்டு நல்ல ஒரு பூட் போட்டு என்ன பண்றோம்? லாக் பண்ணி வைக்கிறோம். அதுபோல எனக்கு விரோதமா எனக்கான ஆசீர்வாதங்கள் அந்த கதவுக்கு பின்னாடி தான் இருக்குது. அந்த கதவு எனக்கு முன்னாடி இருக்கு. ஆமென். கதவுக்கு பின்னாடி என்ன இருக்குது? எனக்கான ஆசீர்வாதம், புதையல், அந்த காலத்துல இருக்கிற பொக்கிஷம், புதையல் அதுக்கு பின்னாடி தான் இருக்குது. அப்ப இந்த கதவு எனக்கு முன்னாடி வந்து நின்று இந்த ஆசீர்வாதத்தை அவனுக்கு என்ன பண்ண மாட்டேன், தர மாட்டேன், கொடுக்க மாட்டேன், இது அடைய முடியாதுன்னு சொல்லி கம்பீரமாய் இருக்கிற கதவுகளை உடைக்கிறவரா, கதவுகளுக்கு தாழ்பாடுகளை முறித்து போடுகிறவரா, அவர் எனக்கு முன்னே போகிறவர். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசை என் ஆசீர்வாதத்தை தடுக்கிற கதவுகள் இந்த மாசத்துல முறிந்து விழணும், அந்த கதவுகள் உடைக்கப்படணும், இரும்பு தாழ்பாடுகள் முறிக்கணும். அவனுக்கு வெண்கல கதவுகளை என்ன பண்ணுவேன்? உடைப்பேன். வெண்கல கதவுகளை உடைப்பேன், இரும்பு தாழ்பாடுகளை முறிப்பேன். முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும், அந்த காலம் என்ன ஒளிப்பிடம், அந்த காலம்னா அந்த காலம்னா அவங்க வெளிச்சமே இல்ல, அங்க முற்றிலும் காலையில் அது எங்க எந்த பொருள் இருக்குதுன்னு தெரியாது. அதுதான் அந்த காலம். ஒளிப்பிடம்னா ஒளிச்சு வச்சிருக்கிற இடம். அப்ப ஒளிச்சு வைக்கிற இடம் ஒளிச்சு வச்சிருக்கிறது தவிர வேற யாருக்கும் சரி. அதுல தான் ஒளி, அது வந்து வெளிச்சம் இருக்கிறதுல கூட என்ன பண்ணிருக்கலாம், ஒளிச்சு வச்சிருக்கலாம். அதான் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும். அப்ப அழைக்கப்பட்டவர்களுக்காக, அழைக்கப்படுகிறவர்களுக்காக கர்த்தர் வெண்கல கதவானாலும் அதை உடைக்க ஆயத்தமா இருக்கிறார், இருப்பு தாழ்பார்களாலும் அதை முறித்து போட ஆயத்தமா இருக்கிறார். நான் சொல்றேன், இந்த மாசத்துல உங்களுக்கான கதவு, உங்களுக்கு எதிராக இருக்கிற கதவுகள் திறக்கப்படுறபடி நான் சொல்ல வரல, அது இனி உங்களுக்கு அடைக்கவே படாதபடிக்கு உடைத்து போடுகிற ஆண்டவர் நம்மோடு கூட முன் செல்கிறவரா இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? கதவை திறக்கிறவர் மட்டும் இல்ல, அவரு கதவை இனி கூட்டாதபடிக்கு உடைச்சே போட்டார். இனி போட்டவே கூட்டாது, எனக்கு இனி கூட்டவே கூட்டாது, இந்த கதவை இனி கூட்டாது. ஏன்னா ஒருவரும் திறக்கக்கூடாதபடி கூட்டுகிறார், ஒருவரும் கூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறார். அப்படின்னா இப்ப பாருங்க, இஸ்ரவேல் ஜனத்துக்கு எரிகோ பட்டணம் அடைக்கப்பட்டிருந்துச்சு. அவர்கள் ஒருவரும் வெளியே போகவும் இல்லையா, ஒருவரும் வெளியே உள்ளவும் வரவும் இல்லையா. 6வது அதிகாரம் முதல் வசனம். இஸ்ரவேல் ஜனத்துக்கு முன்பதாக எரிகோ எப்படி இருந்துச்சு? வாசிக்கிற வசனத்தை. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே. அப்ப இந்த மாசம் அடைப்பட்டவைகள் திறக்கப்படுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். எல்லாத்தையும் சொல்லுங்க, அடைக்கப்பட்டது திறக்கப்படும், அடைக்கப்பட்டது திறக்கப்படும். மனுஷன் எதை அடைக்கிறானோ கர்த்தர் அதை இனி அடைக்கவே முடியாதபடிக்கு திறப்பார். அல்லேலூயா. அத கோரேசின் கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன், நான் உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன் என்று சொன்னால், நான் உன்னை அழைத்திருக்கிறேன் என்று சொன்னால் உனக்கு முன்பதாக நான் போய் கோடலாக என்ன பண்ணுவேன்? செம்மையாக்குவேன். செம்மையாக்குறது மட்டும் இல்லாம உனக்கு எதிராக இருக்கிற கதவை நான் உடைச்சே போடுவேன். ஆமென். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனத்துக்கு விரோதமாய் என்ன தடை பண்ணுது? எரிகோ. எல்லாத்தையும் சொல்லுங்க, எரிகோ. இதுல ஒரு காரியம் பாருங்களேன், ஒரு சேரம் பாருங்க, ஒரு சேரம் பாருங்க. எரிகோ பட்டணத்தை ஆண்டவர் என்ன பண்ண சொன்னார்? 7 முறை சரி சுத்தி வரணும்னா என்ன? நீங்க ஒரு பாயிண்ட்ல ஆரம்பிச்சு சுத்தி போய் திரும்பி வந்து
அதே பாயிண்ட் முடிச்சுட்டு பாளையத்துக்கு போகணும். அப்படிதானே? சரி, இதுதான் அடைப்பட்டிருக்குன்னு வச்சுக்கலாமே. இதுதான் எரிகோன்னு வச்சுக்கலாமே. இதை என்ன பண்ணணும்? 7 தடவை. சரி, இப்படி சுத்தி போகும்போது இதை தாண்டி போறதுக்கான வழி இருந்திருக்குமா? இருக்காது. இப்படி தாண்டி போயிட்டு இருக்கலாம்ல. அதான் அடைக்கப்பட்டிருக்குதுன்னு தெரியுது. தாண்டி போயிட்டு இருக்கலாம்ல. தாண்டி போயிருக்கலாமா வேணாமா? இப்படி போயிருந்தாலும் ஆனா ஏன் எரிகோவை தான் தாண்டி போனோம்னு கத்தர் வச்சாரு? ஏன்னா இஸ்ரவேலுக்காக அடைக்கப்பட்டது. கத்தர் சொல்றாரு இந்த மாசத்துல, உனக்காக எது அடைக்கப்பட்டிருந்தாலும் நீ அதை பக்க வழியா தாண்டி போறதுக்காக நான் உன்னை வைக்கல. அப்படிப்பட்ட அழைப்பு நான் உனக்கு வைக்கல. நான் வச்சிருக்கிற அழைப்பு எப்படிப்பட்டதுன்னா, உனக்கு முன்பாக இருக்கிற தடைகள் உனக்கு முன்பாக உடைந்து விடுகிறதை பார்க்கக்கூடிய அளவுக்கு நான் வச்சிருக்கிற அழைப்பு பெருசு. உன்னை அழைச்சிருக்கிற அழைப்பு பெருசு. நீ தாண்டி போறதுக்கோ பக்க வழியா போறதுக்கு நான் உன்னை என்ன பண்ணல, அடைக்கலப்பா. நான் எந்த வழியில உன்னை நடத்திட்டு போறனோ அந்த வழியில வருகிற தடைகளை நீ மேற்கொண்டு தாண்டி போகவே நான் உன்னை அழைத்திருக்கிறேன். அல்லேலூயா. இந்த மாசத்துல அது நடக்கிறத நீங்க பாப்பீங்க. எத்தனை விசுவாசிங்க அப்படியே நடக்கும். இயேசுவின் நாமத்தால் அப்படியே நடப்பதாக சொல்லுங்க. தாண்டி போவேன், எரிகோவை நான் தாண்டுவேன், யோர்தான்களை நான் தாண்டுவேன். ஆமென். செங்கடலை நான் தாண்டுவேன். எல்லாத்தையும் பேசுறதுக்கு டைம் இல்லை. ஆகியார் இப்போ இன்சிஸ்ட் பண்றத மாத்திரம் சொல்றத மட்டும் நான் சொல்லிட்டு இருக்கேன். அல்லேலூயா. தடைகளை பக்க வழியாய் போய் தாண்டி போக முயற்சிக்காதீங்க. தடைகளை பக்க வழியா போய் தாண்டி போயிடலான்னு முயற்சிக்காதீங்க. உங்களோடு கூட வருகிறவர் வெண்கல கதவுகளை உடைக்க ஆயத்தமா இருக்கிறார். உங்களோடு கூட வருகிறவர் இருப்பு தாழ்பால்களை முறித்து போட ஆயத்தமா இருக்கிறார். எப்பேற்பட்ட உயரமான அலங்கமானாலும் வாயின் வார்த்தையினால் அதை இழுது விடும்படி செய்கிறவர் உன்னோடு கூட வருகிறார். உனக்கு முன்பாக. அல்லேலூயா. அல்லேலூயா. நடக்கணுமா? அது நடக்கணுமா? சில நேரம் மனுஷங்க நமக்கானதை என்ன பண்ணிடுவாங்க, எதுக்குதான் வரணும்னு நினைச்சுப்பா. போன வாரமோ முதல் வாரமோ பாஸ்டர் நான் தான் சீட்டு எடுக்கலான்னு பாஸ்டர். அதுக்குள்ளேயும் ஒருத்தர் வந்து என்ன பண்ணிட்டாங்க, அவங்க பொண்ணுக்கு கல்யாணம்னு எடுத்துட்டேன். நான் சொன்னேன், அவங்க தான் தேவை அதிகமாக இருக்குதுன்னு எடுத்துட்டாங்க. நீ யாருக்கு கவலைப்படுறதுக்கும் இல்லை பாஸ்டர். நான் வீடு கட்டலான்னு இருந்தேன் பாஸ்டர். வீடு கட்டலான்னு இருந்தேன் பாஸ்டர். அப்போ கட்டுறாங்க, அவங்களுடைய தேவைக்காக என்ன பண்ணிருக்காரு, பேசுறாரு. அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் பிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கல்யாணத்தை மாற்ற முடியாது. நீ வேணா அடுத்த மாசத்துல வீடு என்ன பண்ணிக்கலாம், கட்டலாம். ஆனா கல்யாணத்தை அடுத்த மாசம் பண்ணிக்கலாம் மாற்ற முடியுமா? பத்திரிகை எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்காக வச்சிருக்காருமா. நீங்க தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். அப்புறம் வந்து சொன்னாங்க, பாஸ்டர் இப்போ நான் சீட் எடுக்கலாம்னு போனோம் பாஸ்டர். எனக்கு முன்னாடி ஒரு சீட் எடுக்கிறதுக்காக என்ன பண்ணிருக்காங்க, பேசிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு தான் சீட்டும் கொடுக்கறேன்னு அவங்களும் சொல்லிட்டு இருந்தாங்க. திடீர்னு என்ன நடந்துச்சுன்னு தெரியல பாஸ்டர். அவங்களுக்கு ஐசியூல வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டாங்க. சீட் எனக்கு கொடுத்துட்டாங்க பாஸ்டர். தடைகளை உனக்கு கொடுக்கறதுக்கு அவர் என்ன வேணாலும் செய்வார். ஆனா அவர் தலைமணிட்டா நீ என்னதான் குட்டிக்காரன் போட்டாலும் பக்க வழியாய் போய் அடைந்து கொள்ள ஆசைப்படாதீங்க. பக்க வழியாய் பிரயாணம் பண்ண தாண்டி போக முயற்சிக்காதீங்க. உங்களுக்கு விரோதமாய் வருகிற தடைகளை மேற்கொள்ள வைக்கிறவர் அடைப்பட்டதை திறந்து காட்ட அவரால் முடியும். இஸ்ரவேல் ஜனம் போகுதுன்னு வச்சுங்களேன். போயிட்டு இருக்கும்போது அடைப்பட்டு இருந்த எரிகோவை பார்த்துட்டு போகும்போது உள்ள நினைச்சிருப்பா, நம்மளால என்ன வந்திருக்கோம், அப்படி என்னதான் அதுக்குள்ள இருக்குது, ஏன் இவன் பூட்டி வச்சிருக்கான். இப்ப பார்க்கணும்ன்ற ஆசை அவன் என்ன பண்ணிருக்கான். ஒரு வேலை அவன் எரிகோவெல்லாம் தாண்டி சுதந்திர வீட்டுக்கு போயிட்டு இருந்தான்னு வச்சுங்களேன், அவங்க யோசனை வந்திருக்கும். ஒண்ணு என்ன ஆயிடுச்சு, புல் தரையின் மேல் நடக்காது இருந்தா அப்பதான் நடந்து போகணும்னு ஆசைப்படுவோம். ஒண்ணு அடைப்பட்டுக்குதுன்னா அது எப்படியாவது பார்க்கணும்னு ஆசைப்படுவான்.
அதனால தான் ஆண்டு சொன்னாரு, ஏய் இப்பவே திறந்து காட்டிடுறேன், இனி நீ போயிட்டு சுதந்திர வீரத்துக்கு போயிட்டு யோசனை பண்ணி திரும்பி வந்து பார்க்கணும்னு ஆசை படாத. சொல்லுங்க, அடைப்பட்டது இந்த மாசம் திறக்கும். திறக்கும். அதுதான் முன்னாடி போறேன். ஆமென். எதெல்லாம் அடைக்கப்பட்டுச்சோ இந்த மாசம் வழியே ஒரு கேட்டை ஓபன் பண்ணி காட்டுவது இல்ல, பட்டணத்தையே ஓபன் பண்ணி காட்டுது. ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? கதவை திறந்து காட்டுறது இல்ல, சொல்றது எனக்கு புரியுது. ஆண்டவரே இஸ்ரேல் ஜனங்க ஜெபம் பண்ணாங்க, அந்த கேட்டை மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் திறந்து ஆண்டவரே ஜெபம் பண்ணு. சுத்தி வாழ்னாரு, ஆர்ப்பரினாரு, அவங்க வேலையை அவங்க செஞ்சாங்க. பட்டணமே அவங்களுக்கு ஓபன் ஆயிடுச்சு. மதில் சுவர் அங்காக்கா அவங்களுக்கு முன்னாடி என்ன பண்ணுச்சான்? நான் சொல்றேன், உனக்கு முன்னாடி கர்த்தர் போவாரானால் உனக்கு முன்பதாக இருக்கிற எரிகோ மதில்கள் விழுகிறதை நீ பார்க்க முடியும். ஆமென். அவன் தன் பக்கத்துல வழி வந்துச்சா இல்லையா? இப்ப சுத்தி வரவங்க எல்லாரும் வந்து ஒரே பாயிண்ட்ல நின்னாங்களா? எப்படிதான் நிக்கிறாங்க? எல்லாரும் சுத்தி நிக்கிறாங்க. இப்போ ஒருத்தர் பக்கம் மட்டும் வழி ஓபன் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? எல்லாம் முடிஞ்சிருச்சு, இந்த பக்கம் வா, அந்த பக்கம் வா, உள்ள ஓடலாம் இல்ல. யாரெல்லாம் எந்த பக்கம் நின்னாங்களோ அவங்களுக்கு நேரம் அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? ஓடுச்சு, சேர்ந்துச்சு. பக்கத்துல பாத்துங்க, நான் இருக்கிற திசையில எனக்கு அது ஓபன் ஆகும். நீ மேற்குல இருக்கலாம், கிழக்கு இருக்கலாம், வடக்கு இருக்கலாம், தெற்கு இருக்கலாம், எந்த பக்கம் இருந்தாலும் எந்த திசையிலும் கர்த்தர் உனக்கான வழியை திறக்க ஆயத்தமா இருக்கிறார். அல்லேலூயா. அப்படி பார்த்த உண்மையை எத்தனை விசுவாசத்தை சொல்ல முடியும்? எனக்கு முன் செல்லும் தேவனாலே இதை செய்ய முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. தடைகள் உடையும், யுத்தம் பண்ணுவாரு. அழைக்கப்பட்டது, அழைக்கப்பட்டது, திறக்கப்பட்டது. இந்த 3 காரியத்தை ஞாபகம் வச்சுக்கணும். இன்னும் நிறைய இருக்கு சொல்றதுக்கு, டைம் இல்லை. இப்போதைக்கு இவ்வளோ போதும். நான் முன் பிடிச்சிட்டேன், அவ்வளோதான். இவ்வளோ போதும். இதுக்கு மேலே போனீங்கன்னா நாங்கள் மாட்டிக்கேன். இப்பவே ஒரு மாதிரி ஐயோ டைம் ஆகிட்டே என்ன பண்ணுறது போயிட்டு நல்லா வந்துருக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுக்கு முன் செல்லும் தேவன் எகிப்தில் செய்த எல்லாவற்றையும் போலவும் வனாந்தரத்திலே செய்து வந்தது போலவும் அவர் உங்களோடு இருந்து உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமென். உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அவர் செய்கிற யுத்தமே வித்தியாசமா இருக்கும். மனுஷன் செய்கிற யுத்தத்தை போல இருக்காது. அவர் செய்கிற யுத்தம் எப்படின்னா, இது எப்படி பாருங்க, குறுந்தாமம். எரிகோனாவே குறுக்குன்னு. எரிகோனா என்னது? இது எந்து. அவர் என்ன பண்ணிக்குவான்? இது எந்து. இப்படிப்பட்ட குறும்பான ஆட்கள் மத்தியில கர்த்தர் உங்களுக்காக வாசல கர்த்தர் திறப்ப. நான் தப்பா சொல்லக்கூடாது, வாசல திறக்கல, பட்டணத்தையே மறுபடியும் அது என்ன பண்ணக்கூடாது, எழும்பவே முடியாத அளவுக்கு உடச்சுக்கிறார். ஆமென். ஆமென். கோணலானவைகள் செவையா. இப்போ நான் எரிகோவை சுத்திட்டு தான் போனோம். போனதான் என்ன பண்ணணும்? எரிகோவை தாண்டி சுத்திட்டு போனோம். ஆனா எனக்கான நேர் வழியை உண்டாக்குறவரே நான். என்ன செய்ய சொல்லுங்க? அவர் குறுக்கு வழியில நடத்துறவர் இல்ல, பக்க வழியா நடத்துறவர் இல்ல, நேர் வழியா. அதான் பாட்டுக்கு ஒரு பாட்டு வருது, நேர் வழியா என்னை நடத்தி நீதியின் பாதையில் நடத்தி காரியம் வாய்க்க செய்தி கண்மணி போல் காத்திட்டி. நேர்வழியா என்னை நடத்தி நீதியின் பாதையில் நடத்தி காரியம் வாய்க்க செய்தி கண்மணி போல் காத்திட்டி. காரியம் வாய்க்க செய்தி கண்மணி போல் காத்திட்டி. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்று
இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லை. ஹல்லேலூயா. இயேசுவை சொந்தமாக கொண்டிருக்கிற ஜனத்துக்காக அவர் எதையும் செய்ய ஆயத்தமாக. அவர் இந்த மாதம் உங்களுக்கு முன்பாக கடந்து போகிறார். கர்த்தர் தாமே உங்களுக்கு முன்பாக போகிறார். உபாகமம் 31:3 சொல்லுங்க, கர்த்தர் தாமே உங்களுக்கு முன்பாக போகிறார். வாசித்தலாத 1:31 உபாகமம் 1:31 வாசிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார். சரி 31:3 அவரே உனக்கு முன்னின்றும் அவரே உனக்கு முன் நின்று அந்த தேசத்தாரை அழிப்பார். முன் நின்று அந்த தேசத்தாரை அழிப்பார். நீ அவர்கள் தேசத்தை கர்த்தர் சொன்னபடியே யோசுவா உனக்கு முன்பாக கடந்து போவார். யோசுவாவை இயேசுவா வச்சுக்கலாமா? யோசுவாவை இயேசுவா வச்சுக்கணும்னா அவர் நமக்கு முன்பாக போகிறார். கர்த்தருடைய தூதனானவர் நமக்கு முன்பாக போகிறார். அவர்தான் சொன்னாங்க, தூதன் அவனுக்கு முன்பாக அனுப்புவேன். எல்லா காரியத்திலும் இவர் முன்னாடி செல்வதற்கான வழியை நீங்க ஆயத்தம் பண்ணுங்க. அவர் முன்னாக சென்றார்கள் சொன்னா காரியங்கள் வாய்க்கும். எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் உங்களுக்கு நடக்கும், வாய்க்கும். தடைகள் நீங்கிறத நீங்க பாப்பீங்க, நீங்களே நீக்கி போடுவீங்க. ஆமென். ஹல்லேலூயா. போல நீட்டினா செங்கடல் திறக்கும். ஆசாரியருடைய கால்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியருடைய கால்கள் யோர்தான்ல பட்டா யோர்தான் பிரியும். ஆரவார சத்தமிட்டு 7 நாள் சுத்தி வந்து ஆரவார சத்தமிட்டா எரிகோ. இது எல்லாமே யார் பண்ணா? கர்த்தர் முன்னாடி போய் இவங்களுக்கு அழகாரு யுத்தம் பண்ணாரு. இவங்க தடைகளை நீக்கி போட்டாங்க. ஆமென். எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர் நீர் ஆண்டவரே அப்படின்னு சொல்லுகிறவர் நீங்க. யுத்தம் பண்ணுகிறவர் நீ முன்னாடி கடந்து பாருங்க. எங்களுக்கு தடைகளை நீக்கி போடுவதற்கான பலனை தாங்க. அந்த ஆரவார சத்தம் எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னா கர்த்தருடைய வசனத்தை வார்த்தைய பேசுறது ஆரவார சத்தம் அப்படின்னு சொன்னாங்க. எனவே 1 தெசலோனிக்கர் 4:16 வாசித்து பாத்தீங்கன்னா பிரதான தூதருடைய சத்தத்தோடு ஆரவார சத்தத்தோடு, ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவார சத்தத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் மூணுமே சத்தம். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம், மூணுமே சத்தம் தான். ஆரவார சத்தம், பிரதான தூதருடைய சத்தம், தேவ எக்காலம். இதற்கான விளக்கம் வெளிப்படுத்துற விசேஷத்தை சொல்லப்பட்டிருக்கு. 1ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்க. தேவனுடைய சத்தம் யோவானுக்கு எப்படி கேட்டுச்சா? எக்கால சத்தம் போல, ஆரவார சத்தம் போல. அப்போ இந்த 3 சத்தமும் எதை குறிக்குது அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை குறிக்குது. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் ஆரவார சத்தம் விட்டார்கள். ஆரவாரிக்கும் போது, அவர் ஆர்ப்பரிக்கும் போது எரிகோ பட்டணம் இடிந்து விழுந்துச்சு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சுன்னா, ஆர்ப்பரித்தார்கள்னா வெறும் ஆவோன்னு கத்துறது இல்லை. அவன் பேசுறது கர்த்தருடைய வார்த்தை. அதுதான் முழக்கம் போல, எக்கால சத்தம் போல, ஆரவார சத்தம் போல. அப்போ நான் சொல்றேன், உங்கள் தலைகள் இந்த மாதத்துல நீங்கிறதை நீங்க பார்க்க வேண்டும் என்று சொன்னால் வசனத்தை ஆரவார சத்தம் போல பேசு. இந்த சத்தம் வாயின் வழியாக ஆரவார சத்தம் போல வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தடைகள் தானால் உங்களுக்கு முன்பதாக இருக்கிற செங்கடல் வழிவிடும், யோர்தான் வழிவிடும், எரிகோ உடைந்து விழும். வெண்கல கதவனாலும் இரும்பு தாழ்வானாலும் முறிகிறதை, உடைந்து விழுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. தடைகளை நீக்கி போடுறவர் நமக்கு முன்னாடி போடுறது. தடைகளை யார் நீக்கணும்? யுத்தம் பண்றவர் முன்னாடி போறது. யுத்தம் பண்ணி முறியடிக்க வேண்டியது யாரு? யுத்தம் பண்றது போற முன்னாடி முறியடிக்க வேண்டியது யாரு? முன்னாடி இருக்கிற எரிகோவை சுத்தி வர சொன்னது யாரு?
சொல்லித்தரேன் உங்களுக்கு. இந்த ஆர்ப்பரிப்பு வேற ஒண்ணும் இல்ல, வசனத்தை பேசுங்க. இந்த மாசம் பூரா எவ்வளவு வசனம் பேசுறீங்களோ, எவ்வளவு வசனத்தை சொல்றீங்களோ, எவ்வளவு கடைகளுக்கு முன்னாடி நின்று வசனத்தை கட்டுரை வசனத்தை பேசுறீங்களோ, கடைகள் உடைகிறதை நீங்க பார்க்க முடியும். முன் செல்லுகிறவன் உங்களுக்கு அவன் இதை செய்வா. விசுவாசிக்கிறீங்களா? அவன் இருக்கிறதுக்காக எழுதுறீங்களா? எழுதுறீங்களா? Thank you, Jesus. நான் உனக்கு முன்னே போய் கோணலான வைத்தது செவையாக்குவேன். என்கிற கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாடுகளை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷம் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு தருவேன் சொன்னவர் எனக்கு முன் செல்லும் தேவனார். அந்த மாதத்தை என்னோட கூட பிரயாணம் பண்ண வரப்போறீங்களே உங்களுக்கு ஸ்தோத்திரம். முன்னாடி நீ கடந்து போக போற செய்ய போற எல்லா காரியங்களும் எனக்கு முன்னாடி நின்று எனக்கு முன்னாடி போய் யுத்தம் பண்ணுகிறவர் எகிப்திலிருந்து வனாந்திர வழியில கானான் கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் இதெல்லாம் செஞ்சீங்களோ அதெல்லாம் எனக்கு முன்னாடி போய் நீங்க செய்ய போறீங்க. நன்றி ஆண்டவரே சொன்ன வாய்ப்பு நன்றி சொல்லலாம். அப்ப அந்த காரியத்தை கொடுத்து இந்த வாக்கு தந்ததுக்கு அஷ்டம் எனக்கு முன் செல்லும் தேவன் இந்த மாதத்தை என்னோடு கூட வரப்போறீங்க. எனக்கு முன்னாடி போக போறீங்க. எனக்கு முன்னாடி போய் மேக ஸ்தம்பத்திலிருந்து திரும்பி பார்க்கிறவனா சத்துருக்க எனக்கு பின்னாடி வந்து எனக்கு பிரச்சனையை உண்டாக்காத படிக்கு, என்னை பிடிக்காத படிக்கு, மறுபடியும் என்னை அதிகப்படுத்தாத படிக்கு என்னை பாதுகாக்கிறவன் திறகாலை காக்கிறவன் எனக்கு முன்னே போய் கொண்டிருக்கிறது கஷ்டம். கர்த்தர் உனக்கு முன்னே போவார். கர்த்தர் தாமே உன்னை பிறகாலை காக்கிறார். எழுதுகிற வார்த்தையின்படியே கர்த்தர் செய்வார். விசுவாசிகள் நல்ல கையை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த வாக்குத்தத்துக்காக ஸ்தோத்திரம் சொல்லாம இந்த வாக்குத்தத்தை அப்படியே விசுவாசிப்பீங்கன்னா இந்த மாசம் முழுதும் கர்த்தருக்கு முன்னாடி போய் காரியங்களை வாய்க்கப்படுறத உங்க கண்கள் பார்க்கும். நீங்க எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்கிறத நீங்க பார்க்க முடியும். தடைகள் உடைகிறத கர்த்தர் உங்களோடு கூட கர்த்தர் செய்ய காரியம் பயங்கரமா இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். தடைகளை நீக்கி போட பலன் தருவா. தடைகளை நீக்குவதற்கான பலனை தருவார். யுத்தம் பண்ணுவதற்கான பலனை தருவார். முறியடிப்பதற்கான பலனை தருவார். அவர் முன்னதாக போகிறார். அவர் போகிறார், முன்னாடி போகிறார், உனக்கு முன்னாடி அவர் போகிறார். இன்னைக்கு சொல்லுங்க, இந்த நாள்ல உங்க சமூகத்துல அந்த நாளை ஆரம்பிக்கிறேன். எனக்கு முன்னாடி நீங்க போகிறதுக்கா ஸ்தோத்திரம். எனக்கு முன்பதாக நீங்க கடந்து செல்ல போகிறதுக்கா ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே எனக்கு முன்பாக போகிறவரா, எனக்கு முன்பாக போகிறவர்களால், எனக்கு முன்பாக போகிறவர்களால், தடைகளை நீக்கி போடுகிறவர்களால், யுத்தம் பண்ணுகிறவர்களால், சத்துருக்களை அழைக்கிறவர்களால், எனக்கு முன்பாக கடந்து போகிறவர்களால், அழைக்கப்பட்டதை கடந்து காண்பிக்கிறவர்களால், எனக்கு முன்பாக கடந்து போகிறவர்களால் இருக்கிறது ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் சொல்லுகிற வாய்ப்பு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திராட்டவரே, இந்த நாள் நான் உங்களுடைய சமூகத்தில் ஆரம்பிக்கிறேன். இந்த நாள் உங்களுடைய சமூகத்தில் நான் ஆரம்பிக்கிறேன். உங்களுடைய சமூகத்தில் ஆரம்பிக்கிறேன். இந்த ஆலோசனை மூலமா, இந்த வாக்குறுதின் மூலமா, இந்த வாக்குறுதத்தை உடைய வேண்டாமா நான் கடந்து செல்கிறேன். இந்த வாக்குறுத்தம் எனக்கு முன்னதாக கடந்து செல்ல போகிறதா. இந்த வார்த்தையானவர் எனக்கு முன்னதாக கடந்து போய் நீ சொன்னதை அப்படியே நிறைவேற்றி ஒழிக்க போகிறேன். நான் உனக்கு சொன்னதை செய்ய வரவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன காட்ட எனக்கு முன்னதாக கடந்து போகிறேன். எனக்கு காரணங்களை செய்து முடிக்க போகிறேன். ஓ ஹalleluya. உங்களுக்கு முன்னதாக நான் போகிறதில்லை. நீ எனக்கு முன்னதாக போகிறதில்லை. நீ எனக்கு முன்னதாக போகிறதில்லை. நான் உன்னை பின்பற்றி வரப்போகிறேன். உன்னை பின்பற்றி வரப்போகிறேன். இப்படி சிலுவையை தூக்கிக் கொண்டு உன்னை பின்னால் நடந்து வரப்போகிறோம். Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. சிலுவை அனுதின பாடு உண்டு. சிலுவை பாடுகிற அனுதினமும் உண்டு. மரணத்தை சுமந்து திரியதான் நான் அழைச்சிருக்கிறேன்.
பாடுகளோ உபத்திரங்களோ வராது என்று அர்த்தம் இல்லை. ஆனால் நமக்கு முன்பதாக ஒருத்தர் போகிறார். நமக்கு முன்பதாக ஒருத்தர் போகிறார். அதான் சொன்னேன், உங்களுக்கு முன்னே அவர் போகிறார். தூதர்கள் மகதலேனா மரியாதை ஸ்திரீகளிடத்தில் சொல்றாங்க, அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார். உங்களுக்கு முன்னே போகிறார். நான் சொல்றேன், உயிர்த்தெழுந்த இயேசு, சகல வல்லமையும் உடைய இயேசு உங்களுக்காக முன்பதாக போகிறார். முன்னாடி போகிறவர் உங்களுக்கான காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தை ஸ்தோத்திரம் சொல்லி நன்றி சொல்லி நம்ம முடிக்கலாமா? ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வாக்குத்தத்தம் அப்படியே 100% இந்த மாசத்துல நடக்கிறத என் கண்கள் காண வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் விரும்புறப்பா, நான் விசுவாசிக்கிறேன். நீங்க சொன்னதை அப்படியே செய்து முடிப்பீங்க, அப்படியே செய்து முடிப்பீங்க. உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கொண்டு வந்தீங்க, கொண்டு வந்து பாதத்தை அமர்ந்து வாக்குத்தத்தை கேட்கவும் எங்களை நடுவே எங்களுக்குள்ளாக கர்த்தர் வைத்திருக்க அதிகாரம் என்னது என்று அறிந்து கொள்ளவும் அறிவுரை செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதம் எல்லாம் நீங்க பொறுப்படுங்க, குடும்பத்தை பொறுப்படுங்க, சபையை பொறுப்படுங்க. எல்லாவற்றுக்கும் முன்பதாக நீ கடந்து போக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எங்கள் பிரயாணத்தில் முன்னாடி போகணும். ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பதாக நீங்க அந்த காரியத்தை செய்வதற்கு முன்னாடி போகணும். எல்லாவற்றையும் நாங்க முன்னாடி நிறுத்துறப்பா, சரியா சொல்லுகிறபடி கர்த்தரை எப்போது எனக்கு முன்பாக வைக்கிறேன், முன்பாக வைக்கிறேன். நம்ம சொல்லலாம், என்ன என்ன நான் முன்னாடி வச்சுக்கிறேன், உங்களை முன்பதாக வச்சுக்கிறேன். சில நேரம் நம்ம நினைப்போம், நான் முன்னாடி போய் செய்யணும், நான் செய்யணும், நான் செய்யணும்னு நினைப்போம். இல்ல, நான் சிறுகணும், நீங்க பெருக்கணும். நீங்க தான் பெருக்கணும், நீங்க முன்னாடி இருக்கணும், நீங்க முன்னாடி நீங்க போகணும், நீங்க தான் எல்லாத்தையும் செய்யணும். நமக்கு பின்னாடி வராண்டவரே ஒவ்வொருவரையும் அதை பொறுப்படுங்க. செய்வதற்கு சகல காரியங்கள் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்து தேவன் இவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கப்படி சொல்லி சகல காரியங்கள் கைக்கு செய்கிற எல்லா வேலையிலும் கர்த்தர் ஆசீர்வாதம் தந்தருளுவீராக. நல்ல சுகத்தையும் பலத்தையும் இந்த மாதத்தில் தந்தருளும்படி நான் சொல்லிக்கிறேன். ஆரோக்கியம் சரீரத்தில் உண்டாவதா, சகல பீடிகளும் சரித்து விட்டு நீங்கட்டும். பிள்ளைகள் தேவன் கரம் இருக்கட்டும். எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்கட்டும். உங்களுடைய நாமத்தை இவர்கள் போய் சொல்லும் போது அந்த அற்புதங்கள் நடக்கிறத பார்க்கும்படி செய்தாங்க. உண்மை குறித்து யாருக்கெல்லாம் பேசுறாங்களோ அங்க நீங்க மூன்றாவது நபர் அவங்க மத்தியில போய் நின்று அவங்களுக்கு அவங்க கண்களை திறந்தபடி நான் சொல்லிக்கிறேன். அப்படி செய்ய போகிறது நீ முன்பதாக போய் கொள்ளலான வேலை செவையாக்கும். தாமே நீரே யாருக்கு முன்னாடி போகிறதுனாலும் நீங்க தான் எங்களுக்கு முன்னாடி போக போறீங்க. நீரே எங்களுக்கு முன்பதாக போய் எல்லாவற்றையும் செய்ய போறீங்க. நன்றி, நன்றி. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்மாவே கிறிஸ்துவே எம்மோடவே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். ஆத்மாவே கிறிஸ்துவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அன்யோன்ய ஐக்கியமும் அவருடைய முன் செல்லுதலும் இந்த மாதம் முழுவதும் இந்த வருடம் முழுவதும் சதா காலம்